பாப்லின் கிளாத் எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். பாருங்க, என் வாட்ச் கூட உள்ள முங்க போற லெவல்ல இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்றேன். எங்கேயாவது ஒரு போட்டு சாயம் தெரியுதா? எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க தண்ணி. இப்போ நம்ம போட்டு ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டோம், அதனால சாயம் போகல. இப்போ உள்ள ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் தாராளமா வச்சு பாரு. வச்சு பார்த்தா சாயம் போகாது. வச்சு பார்த்தா சாயம் போகாது. இது செகண்ட் குவாலிட்டி தானே? செகண்ட் குவாலிட்டி நல்லா டிப் பண்ணிட்டாங்க. ஒரு போட்டு சாயம் தண்ணியில கலக்கலங்க. 2 குவாலிட்டியுமே சாயம் போகாதுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எதுவுமே சாயம் போகாதுங்க. ஓ சூப்பர். வணக்கம் அன்பர்களே, கிளாப் ஷோ டிவியில் நானும் கிருத்திகா. வியூவர்ஸ், நாம இப்போ ஈரோட்ல ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கோங்க. ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல்ல ஏற்கனவே 2 வீடியோஸ்க்கு மேல கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்காகவே ஸ்பெஷலா புதுசா நிறைய அப்டேட்ஸோட இப்போ ஒரு வீடியோ நாங்க கொண்டு வந்திருக்கோங்க. ஃபுல்லா எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்கர்ட்ஸ் தான், ஏகப்பட்ட குவாலிட்டிஸ்ல காமிக்க போறோம். இப்போ நம்ம கூட ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸோட நிறுவனர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸ் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 15 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்த தயாரிப்பு தாங்க. சரி, 15 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கம்மா. இப்போ என்ன மாதிரி எல்லாம் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க 2 குவாலிட்டி தான். சரி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்னு, செகண்ட் குவாலிட்டி ஒன்னு. 6 பார்ட், 7 பார்ட், 8 பார்ட். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில 6 பார்ட், 7 பார்ட், 8 பார்ட். ஓகே. எக்ஸ்ட்ரா வேணா ஆயா பாட போடுறோம். ஓ சரி, ஓகே. ஆயா பாடை போடுறோம். இது ரெகுலரா எங்களுக்கு போயிட்டு தான் இருக்குதுங்க. ஓ இதெல்லாமே ரெகுலரா நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி ஹோல்சேல் பண்றீங்களா இல்ல ஒரு பீஸ் 2 பீஸ் கேக்குறவங்களுக்கு ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம். அப்ப ரேட் வந்து எப்படிமா வரும்? கொஞ்சம் வேரி ஆகுங்களா? ஆமா, ஹோல்சேலுக்கும் போது உங்களுக்கு ரேட் கம்மி ஆகுங்க. ரீட்டைலுக்கும் போது ஒரு பீஸ் வந்து 150 ரூபாய் வருங்க. 150 160 ரூபாய் வரும். 7 பார்ட் 8 பார்ட். செகண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 110 ரூபாய் வரும். சரி, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸ் எக்ஸாக்ட்டா ஈரோட்ல எங்க லொகேட் ஆயிருக்கு? ஈரோட்ல இருந்து சோலார் வரணுங்க. சோலார்ல இருந்து ரோஜா நகருக்குள்ள இருக்குதுங்க. ரோஜா நகருக்குள்ள ஒரு குடோன் மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப குடோன்ல வச்சு நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படினா அப்ப இங்க இருந்து நீங்க ரீட்டைல் ஹோல்சேல் எல்லாம் பண்றீங்க? எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகும்? ஒரு நாள் 2 நாள்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் விரிவா ஓபன் பண்ணி காமிச்சிருவோமா? பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன குவாலிட்டி காமிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாலிட்டி காட்டுறேங்க. செகண்ட் குவாலிட்டிங்க 20s பண்ணாங்க. 20s வந்து காடா காட்டன்ல வர்றதுங்க. காட்டன் தான். இது வந்து 6 பார்ட். இதுங்க 6 பார்ட்டுங்களா? இறக்க வந்து 90 வருங்க. என்ன ரேட்டுங்கமா இது 6 பார்ட்? 6 பார்ட் வந்து உங்களுக்கு 90 ரூபாய் வருங்க ரீட்டைலுக்கு. ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இன்னும் நாங்க கம்மி பண்ணி கொடுப்போம். 25 பீஸா எடுக்கணும். 25 பீஸா எடுக்கணும். இது வந்து 7 பார்ட்டுங்க. 7 பார்ட்டுங்களா? இது என்ன ரேட்டுங்கமா? 7 பார்ட் 100 ரூபாய் வருங்க. 100 ரூபாய் வருங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து என்னங்கமா? 8 பார்ட். 110 8 பார்ட். ஓ கலர்லாம் நல்லா இருக்கு. துணியும் நல்லா இருக்கு. துணி நல்லா இருக்கு. டபுள் டைல் ஓவர்லாக் வந்துரும் உங்களுக்கு. ஓ இது செகண்ட் குவாலிட்டில இப்ப இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு தான் கொடுக்குறோம். எவ்வளவு கலர்ஸ் வரும் இப்போ இந்த செகண்ட் குவாலிட்டி? 25 கலர் வந்துருங்க. எல்லா கலருக்கு ஒவ்வொண்ணு இந்த மாதிரி வந்துரும். ஓ 25 கலர்ஸ் வருதுங்க. 25 கலர்ஸ் வருது. பண்டலா நீங்க பர்சேஸ் பண்ணனும் ஹோல்சேலா இருந்தா. ரீட்டைலா நீங்க ஒரு பீஸ் 2 பீஸ் கொடுப்பீங்க அப்படினா? கொடுப்போம். ஸ்டார்டிங் 3 பீஸ்ல இருந்து கொடுக்குறீங்க. ஓகே. மினிமம் 3 பீசஸ்ல இருந்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாங்க. பட் கண்டிப்பா ரேட் வந்து டிஃபர் ஆக தான் செய்யும். நீங்க பல்கா பர்சேஸ் பண்றீங்கன்னா ரேட் கம்மியா இருக்கும். ரீட்டைல் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் இருக்கும். பட் ரொம்பலாம் அதிகமா இருக்காது. ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். இது என்னதுங்கமா? இப்போ இது வந்து 6 பார்ட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 6 பார்ட். ஓகே. இது வந்து 7 பார்ட். 7 பார்ட். ஆனா 6 பார்ட்ல நீங்க ரொம்ப லைட் கலரா காமிச்சிருக்கீங்களே. இதுல லைட் கலரும் வருங்க. அதிகமா லைட் கலர். மொத்தம் இதுல வந்து 30 கலர் வருங்க. சரி. 30 கலருக்கும் போது உங்களுக்கு 20 கலர் டார்க்கா இருக்கும், 10 கலர் லைட் இருக்கும். எல்லா சேலைக்கும் மேட்ச் ஆயிடும். சோ லைட்டா வேணும்னு நினைக்கிறவங்க லைட்டா எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அடுத்துங்கம்மா? இது 7 பார்ட்டுங்க. 7 பார்ட்டுங்களா? சரி. இது இறக்க 98 cm வருங்க. இடுப்பு 40 இன்ச் ஒரு இடுப்பு. ஓகே. சைஸ் எல்லாம் பெருசா தான் கொடுத்துருக்கோம். கரெக்டா கொடுத்துருக்கோம். ஓகேங்கம்மா. இது 8 பார்ட். 8 பார்ட். இருக்கறதுல நல்லா பெருசாவும் வரும். இதுல வேணா உங்களுக்கு 9 பார்ட் 10 பார்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டில அவங்க என்ன அளவு கேக்குறாங்க அந்த அளவு ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவீங்க கஸ்டமைஸ்டா. இப்போ அதே இது நீங்க செகண்ட் குவாலிட்டில பண்றது இல்லீங்களா? செகண்ட் குவாலிட்டில பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டில மட்டும் தான் பண்ணுவோம். இது வந்து 9 பார்ட் 10 பார்ட்டுங்க. ஓ அது 10 பார்ட்டுங்களா? ஓ இப்போ பாருங்க, உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளாவே ஒன்னு காமிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க கஸ்டமைஸ்டா கேட்டாலும் செஞ்சு தருவோம்னு சொல்றத விடையும் உங்களுக்கு ஒன்னு வந்து இப்ப லைவா காட்டிட்டோம். இப்போ 10 பார்ட்ல என்ன பிரைஸ்? 10 பார்ட் வந்து 220 ரூபாய் வருங்க. 220. 9 பார்ட் 200 ரூபாய் வருங்க. சரி. அம்மா இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காமிச்சீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா உங்களுக்கு வந்து பாப்லின் கிளாத்ங்க. காட்டன் வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங் போது உங்களுக்கு சாயம் போகாது, சிங்க் ஆகாது, டபுள் டைல் ஓவர்லாக் எல்லாமே வந்துருங்க. ஓ ஓகே. சோ எல்லாமே பாவட வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க. வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நிறைய பேர் வெயிட்லெஸ்ஸா இருக்குறது வந்து குவாலிட்டி கம்மி நினைச்சுக்கறாங்க. அப்படி இல்லீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. பாப்லினும் போது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் பாப்லின். ஓ ஓகேங்கம்மா. அடுத்து என்னங்க பாக்குறோம்? ஆயா பாவடை. ஆயா பாவடை இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இங்க நாங்க அதுவும் செஞ்சு தரோம். ஆயா பாவடையுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 150 ரூபாய் வருங்க. செகண்ட் குவாலிட்டி 100 ரூபாய் வருங்க. ஓ அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 150 rupees வருங்க. செகண்ட் குவாலிட்டி வந்து 100 rupees வரும். ஓகே. இங்க பாருங்க, இதுல எப்படி கலர்ஸ் வரும்? இப்போ ஆயா பாவாடையில இதுலயே வருங்க. இதுல 30 கலர் வந்துரும். 30 கலர் வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இதுல. ஓகேங்கம்மா. இப்போ இந்த பாவாடையில கீழ வந்து டிசைன்ஸா மாறுங்களா? அந்த மாதிரி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா?
டிசைன் வந்து ஆயா பாடைக்கு எது கொடுக்க மாட்டோம். ஓகே, மத்த நம்ம பாடைக்கு டிசைன் இருக்கு. என்ன மாதிரி டிசைன்ஸ் வரும்? இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வருங்க. ஓ, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வருது. எம்ப்ராய்டிங் வரும். சரி பாருங்க வியூவர்ஸ், சோ இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி வரும். இன்னும் பாருங்க, இது ஒரு வகையான டிசைன், ஃப்ரில் டைப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஓ ஓகேங்க. அந்த ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்களே, இது நார்மல். ஓ, நம்ம இங்க காமிக்கிறது ஜிக்ஸாக். சோ பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ஸும் இங்க வந்து அவைலபிளா இருக்குதுங்க. கலர்ஸும் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் தான். செகண்ட் குவாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா 25 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டில 30 கலர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டில நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் கஸ்டமைஸ்டா ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவாங்க. இப்ப ஸ்டிச் பண்ணி கொடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட அளவு பீசஸ்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல, எவ்வளவு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு 10 பீஸ் என்ன கலர் கேட்டிங்கனாலும் நாங்க செஞ்சு தருவோம். என்ன கலர்னாலுமே செஞ்சு தருவோம். இப்ப இந்த டிசைன் சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த டிசைன்ஸ் வந்து ரெண்டு குவாலிட்டிலயுமே இந்த டிசைன்ஸ் கிடைக்குமா? ரெண்டு குவாலிட்டில கிடைக்காது, பாப்லில மட்டும் தான் கிடைக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டில மட்டும் இந்த டிசைன்ஸ் கிடைக்கும். அப்ப செகண்ட் குவாலிட்டில நார்மலா இந்த ஜிக்ஸாக் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம கலர்ஸ்லாம் சொல்லிருந்தீங்களா, பாத்துடலாமா? இப்ப பார்க்கலாம் கலர். ஓகே பாருங்க, Black எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாங்க. Black, white, மஞ்சள்லே வெந்தய கலர். ஓகே, இது பிஸ்தா பச்சை, பிஸ்தா கிரீன், பிஸ்தா கிரீன். இது வந்து பாசி பச்சைன்னு சொல்லுவோம். இது மாதிரி கிரீன்லயே 5 ரகம் வந்துருங்க. இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க, நிறைய இருக்குங்க. ஆமாங்க. அப்புறம் இது ரெட், இது தக்காளி கலர், இந்த மாதிரி நிறைய வருங்க. நகாப்பழ கலர். மொத்தம் 30 கலருக்கு மேல தான் வருமே தவிர கம்மி இல்ல. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நாங்க சூஸ் பண்ணி போட்டு கொடுத்துருவீங்க. அப்படியே இந்த சைடு வாங்க, பாருங்க பிளாக்ல கூட எவ்வளவு உங்களுக்கு சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, ஏகப்பட கலர்ஸ் இருக்குங்க. பாருங்க, பேபி பிங்க் இருக்கு, ரோஸ் கலர் அவைலபிளா இருக்கு. அப்புறம் வந்து பாருங்க, இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு ஆஷ் கலர் அவைலபிளா இருக்கு, லைட் ஆரஞ்சு அவைலபிளா இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. இப்போ நீங்க 3 பீசஸ் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணலாம். 3 வேற கலர்ஸா ஒரே கலர்ஸ்ல எவ்வளவு வேணுமோ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுத்துருவோம். அவங்க என்ன கலர் சூஸ் பண்றாங்களோ, இப்போ ப்ரௌன் கலர் வேணா ப்ரௌன், ரெட் வேணா ரெட், ஆரஞ்சு, என்ன கலர் அவங்க கேக்குறாங்களோ அந்த கலர் நான் கொடுத்துருவோம். ஏன்னா எங்களுக்கு சொந்த தயாரிப்பு தாங்க, அதனால வேணுங்கிற கலர் கொடுத்துருவோம். ஒரே கலர்ல 10 பீஸ் வேணும்னாலும் கொடுத்துருவோம். ஒரே கலர் 10 பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம். இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா ரீச் ஆகுறதுக்கு? 2 நாள் ஆயிருங்க. 2 நாள் ரீச் ஆகும். இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க பொருள் உங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் பே? இல்ல முதல்ல பே பண்ணிடுவோம். முதல்ல ஜிபே பண்ணிடுவாங்க. ஜிபே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க 1 நாள் 2 நாள் போட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம கிட்ட இருக்க இன்ஸ்கர்ட்ஸ்லாம் சாயம் போகுமா எப்படி? இல்ல சாயம் போகாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டுமே சாயம் போகாது. உங்களுக்கு டவுட்டா இருந்தா தண்ணியில கூட போட்டு பாருங்க. தண்ணியில போட்டு பாருங்க. நீங்களே எடுத்து போட்டு பாருங்க. நானே எடுத்துக்கலாம். நீங்களே எடுத்து பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் தண்ணி இருங்க. அப்ப நான் செக் பண்ணிடுவோம். இப்போ இது எடுத்து இப்ப பார்க்கலாமா? இப்போ நீங்க இப்ப நான் எடுத்துக்கிறது என்ன குவாலிட்டிமா? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இப்ப நான் எடுத்துர்க்கேன். பாப்லின் கிளாத் இது. ஓகே, இப்போ நான் வந்து பாப்லின் கிளாத் எடுத்துர்க்கேங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். பாருங்க வியூவர்ஸ், நல்லா டிப் பண்றேன். பாருங்க, என் வாட்ச் கூட உள்ள முங்க போற லெவல்ல இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்றேன். பாத்துட்டீங்களா? நல்லா பாருங்க. கொடுங்க, நான் புளிஞ்சி கிடக்கு. அவங்க புளிய போறாங்க, நான் தண்ணியை காமிக்கிறேன். பாருங்க, எங்கேயாவது ஒரு போட்டு சாயம் தெரியுதா? சுத்தமா சாயம் போகாதுங்க. இங்க பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. தண்ணி புளிஞ்சே காமிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு டவுட்டு, இப்போ நம்ம போட்டு 1 நிமிஷத்துல எடுத்துட்டோம், அதனால சாயம் போகல. இப்போ உள்ள ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் தாராளமா வச்சு பாருங்க. வச்சு பார்த்தாலும் சாயம் போகாது. பார்த்தாலும் சாயம் போகாது. இவ்வளோ கேரண்டியா சொல்றாங்க. பட் நான் வச்சேன்னா டைமர் போட்டு உங்களுக்கு செக் பண்ணணும். ஸோ உங்க சொல்றது வந்து எனக்கு கரெக்டா படுது. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை நம்மளோட வீடியோலையும் நம்ம கொடுத்துருக்கோம். 100% சூப்பர் குவாலிட்டிங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஒன்று வாங்கி வீட்டில் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் தொடர்ந்து உங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ செகண்ட் குவாலிட்டில எங்க இருக்கு? பின்னாடி இருக்குது. பின்னாடி இருக்கு. இங்க இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி. சரி, இப்போ நான் ஒரு கலர் எடுக்கிறேன். இந்த ப்ளூ எடுக்கலாங்களா? இது செகண்ட் குவாலிட்டி தானே? செகண்ட் குவாலிட்டி. ஓகே, இப்போ பாருங்க, அம்மாவே டிப் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, நல்லா டிப் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒரு போட்டு சாயம் தண்ணியில கலக்கலங்க. அவ்வளோ கிளியரா இருக்கு. 2 குவாலிட்டியுமே சாயம் போகாதுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எதுவுமே சாயம் போகாதுங்க. ஓ, சுத்தமா சாயம் போகாது. உங்களுக்கு சாட்சிக்கு நான் ஒரு குவாலிட்டி டிப் பண்ணி காமிச்சிட்டேன், அம்மா ஒரு குவாலிட்டி டிப் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு கண்டிப்பா 200% ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட் தான். இவங்களே சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பெருமைக்காக சொல்லுங்க, நம்ம சேனல்ல 2 வீடியோ கொடுத்துருக்கோம். 2 வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட லேடிஸ் வந்து வீட்டுல ஹோம் மேக்கர்ஸ், வீட்டுல இருக்கக்கூடியவங்க தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி வீட்டுல வச்சே வியாபாரம் பார்த்தல இன்னைக்கு நிறைய பேர் ரீசெல்லர்ஸா கூட ஆகியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரூலி மோட்டிவேட்டிங் வீடியோவா இருக்கும். நிறைய லேடிஸ் வீட்டுல இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணும், அக்கம் பக்கத்துல எல்லாம் சேல் பண்ணணும்னு நினைச்சாலும் இவங்க கிட்ட வாங்கி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்க வந்து சேல் பண்ணலாம். இல்ல ஸ்டிச்சிங் ஆல்ரெடி கொஞ்சம் கத்துருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் வந்து எப்படி இந்த இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கவும் கூடியவங்க, நிறைய பேருக்கு ட்ரெயினும்
பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஆஷிகா இன்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்கர்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். அம்மா நம்மளுக்கு சூப்பராகவே எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சிட்டாங்க. இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி 2 குவாலிட்டிங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாப்லின்ல வரும், செகண்ட் குவாலிட்டி வந்து நார்மல் காட்டன்ல வரக்கூடியது. இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் 3 பீஸ்ல இருந்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம், என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த கலர் கிடைக்குமா, இந்த சைஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். பட் இங்க எல்லாமே இவங்க சொந்தமா தயாரிக்கிறாங்கன்றதால உங்களுக்கு கலர்ஸ் பத்தின டவுட்ஸும் தேவை கிடையாது. அதே மாதிரி சைஸஸ் அவைலபிளா இருக்குமா, இந்த ஃபேப்ரிக் வந்து மெட்டீரியல் எல்லா டைமும் அவைலபிளா இருக்குமான்ற டவுட்ஸ் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சர். தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணதுமே உங்களுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. பல்கா ஆர்டர் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 பீஸ் 200 பீஸ் நீங்க இன்ஸ்கர்ட் உங்களோட கடைக்காக நீங்க வச்சு சேல் பண்றதுக்காக ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 3 ல இருந்து 4 நாள் அவங்க ஸ்டிச்சிங் டைம் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டுருவாங்க. வீடியோல கொடுத்திருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க. மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா. டாடா.